சிம்பிளி சரத்தன் ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம். கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். என்ன மாதிரி அது ரியாக்ட் பண்ணணும் என்னதுன்றது தெரியல. என்ன இருக்கீங்களா? லைக் செக்ஷுவல் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியல என்ன சொல்கிறதுன்னு. ஒய் ரைஸ் கிட்ட வந்தாச்சு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான். ஸோ சிம்பிளி சரத்தன் ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஆஃபீஸ் நாங்கள் காலி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக் வந்து பூபாலம் வந்திருந்தான். வந்து பார்த்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி சொன்னால், ஸோ ஓகே நம்ம ஏன் போய் பார்க்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ ஆஃபீஸ் வந்து ஹவுஸ் ஓனர்லேருந்து வாங்கிட்டு இங்கே என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ஆஃபீஸில் வந்து பல நினைவுகள் இருக்குது கைஸ். எங்களுக்கு லாஸ்ட் இந்த 2 வருஷமும் வந்து பல நினைவுகள் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் அடங்கி இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. கைஸ் அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ உங்களுக்கு டைம் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக 1:11. ஸோ 1 மணி 11 நிமிஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் வந்து நிறைஞ்ச அமாவாசை. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற ஸ்பிரிட்டு கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். என்ன மாதிரி அது ரியாக்ட் பண்ணணும் என்னதுன்றது தெரியல. லாஸ்ட் டைம் ராகுல் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, ஜெகன் ப்ரோவும் ஆல்ரெடி போட்டிருக்காரு, பூபால் ரீசெண்ட் டேஸில் வந்து இப்போ போட்டிருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒன்று இங்கே இருக்குன்றது மட்டும் தெரியுது. பட் ஆனால் இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது. அதுக்குள்ளே எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். யார்? ஹேய் விஜய், என்னடா பண்ணுறாங்க? விஜய் கைஸ், ஸோ எங்களுடைய விஜய் கைஸ் இவன் தான். லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்தாக எங்கள் கூட தான் இருந்தான். இப்பயும் இங்கே தான் இருக்கான். இன்னும் தெரியல. வா விஜய். பார்த்தீங்களா என்னடா? ஹேண்ட்ஷேக் கொடு. சூப்பர். சரி ஓகே இரு, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். இங்கேயே இருந்தா எனக்காக வெயிட் பண்ணு, காத்துட்டு எனக்கு ஏதாச்சும். என்னடா அது? ஐயோ கைஸ், என்னாச்சு உனக்கு? ஏன் என்னை பார்த்து பயந்து வர்றான் என்னன்னு தெரியல. வாங்க உள்ளே போவோம். ஓ என்ன இருக்கீங்களா? கைஸ் எக்கோ பயங்கரமாக கேட்குது. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஐ எம் ஹியர். லைட் போடுவோம், கரண்ட் இருக்கு. ஏன் லைட் இல்லை? கைஸ் இது அந்த இடத்துல வந்துட்டுருக்கு. ஐயோ, டாய்லெட் கழுவுற ப்ரஷ்ஷு. யாரு? எல்லாம் போட்டு தான் இருக்கு. ஏன் பவர் இல்லை? கைஸ் ஆக்சுவலாக எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஓகே கைஸ் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் கைஸ் எல்லா எம்சிபி சுவிட்ச் எல்லாமே ஆஃபில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பவர் இல்லை. பட் ஆனால் இப்போ பவர் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். பவர் வந்துடுச்சு. ஹேய் ஓ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் ஓ மை காட், யாரு? ஓ ஹலோ, விஜய்
யாரா நீ விஜய்? வித்தியாசமாக பண்ணுறாங்க கைஸ்வான். ஏன் வந்தா ஏன் ஒன்றா? கைஸ், ஸோ பூபால் சொன்னது உண்மை தான். சம்திங் ஏதோ ஒன்று இன்னமும் இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல், ஹலோ, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் அது இல்லாமல் ஸோ புதுசாக ஒரு ஆஃபீஸ் கட்டிட்டோம். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். ஆனால் இந்த ஆஃபீஸை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஏன்னா பல நிலைவுகளுக்கு எங்களுக்கு இங்கே தான் இருக்குது. ஓ, என்ன வேணும் உங்களுக்கு? ஹலோ, ஹலோ கைஸ், நான் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி இருக்குது. தனியாக வந்தது கூட கொஞ்சம் தப்பாக போச்சுன்னு தோணுது எனக்கு. அவசரப்பட்டு தனியாக வந்துட்டேன். ஓ மை காட், இதான் கைஸ் எங்களோட எடிட் ரூம். ஸோ வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஹலோ, இந்த விஜய் ஏன் வந்து போயிட்டுருக்கான் உள்ள? அவன் கண்ணை பாருங்களேன் கைஸ். அவன் பார்க்கறது ரொம்ப ஆக்கோட இருக்கு. ஏய் ஏய் கைஸ், லைட் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். உங்களுக்கு தெரியுதா? மொத்தம் கண்ணாடி உடஞ்சி போயிருக்கு கைஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த மாதிரி கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல இவ்வளோ சாமி ஃபோட்டோவை நாங்கள் விட்டுட்டு போனோமே. பட் ஆனால் எல்லா ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. எல்லா ஃபோட்டோவும் கீழே விழுந்து போயிருக்கு. இங்கே பாருங்களேன், நல்லா இருந்துச்சு கைஸ். இந்த சாமி ஃபோட்டோ பெருமாள் சிலை சல்லியாக நொறுங்கி போயிட்டுருக்கு. யாரு? Oh my God. கடவுளுக்கே இந்த நிலமனா அப்போ நம்மளாம் நினச்சி பாருங்க கைஸ். இங்கே ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு வந்து பயங்கரமாக வாழ்ந்துட்டுருக்கு. பட் ஆனால் அது என்ன காரணத்துக்காக இங்கே வாழ்ந்துட்டுருக்கு, என்ன எதுன்னு தெரியல. மேபி ஏன்னா பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லோரும். அப்போது போயிட்டு வரும்போது ஏதாச்சும் கூடவே கூட்டிகிட்டு வந்தாங்களா, இல்லை அதனால் அந்த மாதிரி வந்த ஸ்பிரிட்டாக இது என்ன இதுன்னு ஒரு கர்மமும் புரியல. ஸோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் கைஸ். பயங்கரமாக இருக்குது கைஸ். சத்தியமாக எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, புரிஞ்சிக்க முடியல. ஸோ இப்போ கம்யூனிகேட் பண்ணுறது தான் ஒரே வழி. ஸோ நைட் விஷன் செட் பண்ணி நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், ஆக்சுவலாக நைட் விஷன் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓஜா போர்ட் ப்ளே பண்ண போகிறோம் கைஸ். ஓஜா போர்ட் வண்டியில் கொண்டு வந்திருந்தேன், போய் வெளியே எடுத்து வந்துடுறேன் கைஸ். இன்னும் தெரியல, பவர் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரே விஷயம் தான் கைஸ், என்னென்னா நைட் விஷனில் மூவ் பண்ண போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் கைஸ். ஏதாச்சும் கேப்சர் பண்ண முடியுதா வேணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஓகே, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கவர் ஆகும். சேர் வாரு அஞ்சு பொண்ணு சேர் வச்சுட்டு நான் போகிறேன். போவி ஸோ கைஸ், இப்போ ஓஜா போர்ட் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஏதாச்சும் உண்மையாகவே ஸ்பிரிட் இருக்கா இல்லையான்றது தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே ஏதாச்சும் ஆன்மா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள்.
வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள். யாரும் நடக்கிற மாதிரி இருக்கு. உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் தாராளமாக என் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். Say yes or no. Guys. நீங்கள் தான் இதை நீங்கள் தான் நவுத்துறதா? கைஸ் எஸ்ன்னு வந்திருக்கு. பெரிய நாயில் ரொம்ப வியடாக குலைக்குது கைஸ். எத்தனை வருஷமா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியல இல்லையான்னு தெரியல. நோன் வந்திருக்கு. ஸோ நம்ம அது இங்கே எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குன்றது தெரிஞ்சுக்கூடாதுன்னு நினைக்குது. உங்களால் எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா? ஆபத்து வரும்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள். என்ன தெரியல, இந்த விஜய் ரொம்ப வியர்டாக இன்னைக்கு பண்ணுறான். சாமி ஃபோட்டோ அப்படி இங்கே வந்துச்சு. உங்களால் ஆபத்து வருமா எனக்கு? யாரு? ஆபத்து எதுவும் வராதுன்னு போட்டிருக்கு. நோன்னு சொல்லியிருக்கு. ஸோ கைஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. ஸோ கம்யூனிகேட் பண்ண வரைக்கும் ப்ராப்பரான ஆன்சர் தான் வந்துட்டுருக்கு. கைஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்க, எதிர்த்து வீட்டில் கரண்ட் இருக்குது. லைட் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் கரண்ட் இருக்குது, பட் ஆனால் இங்கே கரண்ட் இல்லை. இப்படி யாருன்னா இருக்கீங்களா இங்கே? எனக்கு சத்தியமாக தெரியல என்ன சொல்கிறதுன்னு. ஓய் எப்படி பவர் வந்துச்சு தெரியல. ஓகே நம்மள இது வந்து ஸோ இதோட முடிச்சிடலாம் கைஸ். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் ப்ராப்பரான ஆன்சர் வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து போவாங்களா இல்லையான்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் மேலே தான் டவுட்டாக இருக்குது. அவன் உண்மையாக விஜயா இல்லை ஏதாச்சும் ஜின்னா? ஏன்னா இந்த ஜின்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய உருவத்தை எடுத்து வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமான்றதுக்குமே தெரியல. ஸோ கைஸ் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது கைஸ். ஸோ இப்போது இந்த வீட்டுக்கு யாராச்சும் புதுசாக வரணும்னு நினச்சா கணபதி ஹோமம் இந்த மாதிரி சில பூஜைகள் பண்ணிட்டு தான் வரணும். நான் கண்டிப்பாக அப்படியே வந்தால் ஏதாச்சும் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் நல்லாவே தெரியுது. லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போதே இந்த அளவுக்கு இல்லை. லாஸ்ட் வீக் பூவாவில் வந்திருந்தான். ஸோ பூவாவில் வந்து இந்த ஆஃபீஸ் ஒரு மெமரி மாதிரி எடுத்து வீடியோ பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் பூவாவில் வந்திருந்தான். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு அந்த சில ஃபுட்டேஜ்லாம் காமிச்சான். ஸோ அதெல்லாம் பார்த்து சாமி ஃபோட்டோ இங்கே தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே ஏதாச்சும் சுற்றி ஜன்னலில் சத்தம் கேட்குது. கம்யூனிகேட் பண்ண வரைக்கும் இங்கே இருக்கிற ஸ்பிரிட்டை பற்றி ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. நார்மலாக இந்த கணபதி ஹோமம் நிறைய பூஜைலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பூஜைகள் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்து வீட்டில் இருக்காதுன்னு தோணுது எனக்கு. அது அவ்வளோதான் கைஸ். இதனால் பெருசாக எந்த ஒரு ஆபத்து வர வாய்ப்பு இல்லைன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு தோணுது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது நல்லா தான் படலை கைஸ். ரொம்ப டயர்டாகிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் 2:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் கிளம்புனா கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த சாமி ஃபோட்டோலாம் இங்கே விட்டு போடுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேட் ஸ்பிரிட்டோ இல்லை நெகட்டிவ் எனர்ஜியோ எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். பட் ஆனால் இங்கே இருக்க சாமி ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாமி ஃபோட்டோலாம் கொண்டு போயிட்டு கோயிலில் வைக்கலான் இருக்கேன். ஸோ அங்கேருந்து வேறு ஏதாச்சும் கொண்டு வந்து இந்த வீட்டில் வச்சுட்டு ஸோ வேறு ஏதாச்சும் பண்ண முடியுதான்றதை பார்ப்போம் கைஸ். கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அந்தளவுக்கு பெரிய ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதால் பெரிய ஆபத்தும் வராத மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இங்கே கிளம்பலான்னு இருக்கேன். இருக்கிற சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் கைஸ். எடுத்து வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவோம். ஏய் கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே தேடிட்டேன். ஒரே ஒரு சாமி ஃபோட்டோ மட்டும் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சாமி ஃபோட்டோவும் கிடச்சிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ் இந்த 3 ஃபோட்டோ மட்டும் எடுத்துமே கோயிலில் வச்சுட்டு அங்கேருந்து வேறு ஏதாச்சும் பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து வந்து இந்த இடத்துல வைக்க முடியுதான்றதை பார்க்குறேன். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வரல. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜியோஜாக். பாய்.